பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று மீண்டும் ஒருமுறை ராஜவேல் சாருடன் உரையாட போகிறோம். வணக்கம். வணக்கம் நடராஜ். சவுக்கு மீடியா அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் நேற்று இரவில் போய் அவங்கள விசாரணை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாகனங்களை சீஸ் பண்ணி கொண்டு போய் விசாரணைலாம் நடத்தப்பட்டிருக்கு. நீண்ட நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. இதை எதிர்த்து சவுக்கு சங்கர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அவங்க வீடியோலையும் பேசியிருந்தாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இது நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஏற்றுக்கவே முடியாது. இது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இன்று சவுக்குக்கு நடக்குது, அதனால் நம்ம அமைதியாக கடந்து போகலான்னு நினச்சோன்னா அது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இது பயத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய பேச்சு அல்ல. இது எச்சரிக்கையின் அடிப்படையில் பேசக்கூடிய பேச்சு. இது ஜனநாயகத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலாக நான் பார்க்குறேன். இதை நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். அதையும் நான் அந்த இடத்துல அடிக்கோடிட்டு காட்டுறேன். ஒரு காலத்தில் நம்ம திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை விமர்சித்த காலகட்டத்திலேயே ஒரு தடவை சாணக்கிய சேனல் முடக்கப்பட்ட போது அதுக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய கருத்துக்களாக எதிர்கொள்ளுங்க. ஒருத்தங்க வீடியோ போடுறாங்கன்னா பதிலுக்கு நீங்கள் வீடியோ போடுங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் திங். ஏன்னா உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை சொல்கிறதுக்கு உங்ககிட்டையும் நிறைய ஊடகங்களை நீங்களும் வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதில் வேலை பார்க்கக்கூடிய 2 ஊழியர்கள் 2 பேருமே மாதம் ஏதோ ஒரு சின்ன சம்பளத்துக்கு அங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்கள சர்வேலன்ஸ் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வீடுகளுக்கு போய் 2 பேர், ஓகே, ஒருத்தர் எடிட்டர், இன்னொருத்தர் கேமராமேன்னு தெரிஞ்சுக்க முடியுது. இதில் என்ன பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த எடிட்டர் ஏற்கனவே நம்ம சேனலில் வேலை பார்த்துட்டு போனவர். ஓகே, நம்ம சேனலில் அவர் குறிப்பிட்ட சில மாதங்கள் அவர் வேலை பார்த்தாரு. அதற்கு பிறகு ஒரு பிரேக் எடுக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு அவர் இப்போ போயிட்டு சவுக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் பார்த்ததற்கு பிறகு அந்த எடிட்டர் சத்தியமூர்த்தி கிட்ட நானே கூப்பிட்டு கூட பேசினேன். என்ன சத்யா, என்ன விஷயம்னா, இல்லை சார், இந்த மாதிரி நான் நைட்டு வீட்டில் இருந்தேன், திடீர்னு பார்த்தா 10-12 போலீஸ் வந்துட்டாங்க, கதவை தட்டி பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா வர முடியாதுன்னு சொன்னோடனே என்னை விட்டுட்டாங்க. அப்புறம் லாயர்ஸை வச்சு பேசி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு. ஸோ அந்த பையன் இருக்கக்கூடியது கேகே நகரில். ஓகே, ஸோ கேகே நகருக்கு ஒரு போலீஸ், அதே மாதிரி இன்னொரு ஸ்டேஷன், வேறு ஏதோ ஸ்டேஷன், திருமங்கலமோ ஏதோ ஒரு ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஸோ அங்கே தனியாக ஒரு வழக்கு. இது எதுக்குன்னா, அவங்களுடைய வாகனங்களின் மேல் ஏதோ ஒரு புகார் இருப்பதாக சொல்லி அந்த வழக்குகள் எடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். எவ்வளவோ நாட்கள் எவ்வளவோ வயலேஷன்ஸ் நடக்குது, டிராஃபிக் வயலேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு பம்பர் அப்படிங்கிறது, ஃப்ரண்ட் பம்பர் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூலாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. அது ஏன் கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா பம்பர் இருந்துச்சு அப்படின்னா, பம்பர் போயிட்டு ஒரு வண்டி போயிட்டு ஹிட் பண்ணுதுன்னா, எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட்ல இடிக்கும் போது ஃப்ரண்ட்ல பம்பர் இருந்ததுன்னா ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகாது. ஓகே, ஸோ அந்த பம்பர் மேல அந்த ஷாக் விழுறதா நினைச்சுப்போம். பொதுவாக எதுக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் பம்பர் போடுவாங்கன்னா, பின்னாடி யாரும் இடிச்சிடக்கூடாது, முன்னாடி போய் இடிச்சிடக்கூடாதுன்னு. ஆனால் அந்த பம்பரின் காரணமாகவே பல உயிர்கள் பலியானக்கூடிய நிகழ்வுகள் வந்த பிறகுதான் இதை ஒரு சட்டமாகவே ஏற்றி பம்பர்களை வைக்கக்கூடாதுனாங்க. ஆனால் இன்னைக்கும் பம்பர் வச்ச வாகனங்கள் போகிறத நம்ம பார்க்குறோம். அதில் சில கட்சி கொடிகள் பறக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த கட்சி கொடிகள் பறக்கக்கூடிய வாகனங்களை எப்படி விடுறாங்க? டிராஃபிக் வயலேஷன் தான் காரணம்னா, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் போயிட்டு இருக்கேன், நான் மிகைப்படுத்திலாம் சொல்ல, நடந்த இன்சிடென்ட்டை சொல்கிறேன். நான் காரில் போயிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு வாகனத்தில் 2 பேர் போகிறாங்க. அதில் ஒருத்தர் ஹெல்மெட் போடலை. அந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கூட்டமாக நின்று டிராஃபிக் போலீஸ் வரக்கூடியவங்க எல்லாரையும் வாகன தணிக்கை செய்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு காவலர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு ஒரு ரொம்ப டிராஃபிக்காக ரொம்ப அப்படியே இன்ச் பை இன்ச்சாக மூவ் ஆகி போயிட்டு இருக்கோம். அங்கே தான் ஒரு சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கை தாண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகுது ரோடு. குறுக்க வந்துட்டாரு. ஓடி அந்த முன்னாடி போயிட்டு இருந்த அந்த ஹெல்மெட் போடாத நபர்களை பிடிக்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறாராம். இவர் குறுக்க வந்ததை பார்த்து அந்த 2 வீலர் நிறுத்த, நான் சடன் பிரேக் போட்டு நிறுத்துறேன், எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சடன் பிரேக் போட்டு நிறுத்துறாரு. இப்போ பின்னாடி வரவங்களுக்கு ஒருவேளை ஒரு வெஹிக்கிள் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க என்ன இடிப்பாங்க, நான் போயிட்டு முன்னாடி இருக்கவங்களை இடிப்பேன். எதுக்கு அவ்வளவு அந்த டிராமாங்கிறது அவசியம் இல்லை. இது பல இடங்கள்ல நடக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லு இது நடக்கலன்னு. சென்னைக்குள்ளார நீ எங்க போனீங்கனாலும் கூட்டமாக நின்று கொண்டு அப்படியே பாஞ்சு பிடிக்கிறாங்க. நீங்க அப்படி பாஞ்சு பிடிக்கிற அளவுக்கு அவன் ஹெல்மெட் போடாம போறான். அதானே நீங்க அவ்வளவு அவன் உயிர் மேல அக்கறை கொண்டவர்களாகவே நாங்க நம்புறோம். ஹெல்மெட் போடாம போறதுங்கிறது சட்டப்படி குற்றம். அதை நான் ஆதரிக்கல. ஹெல்மெட் போட்டுட்டு போங்கன்னு தான் நான் சொல்றேன். ஆனா ஒரு ஹெல்மெட் போடாம போற ஒருத்தனை பிடிக்கிறேங்கிற பேர்ல நீங்க பண்ற அந்த வேலை பின்னாடி வர எவ்வளவு பேருக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. நீ யோசிச்சு பாரு. நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு சாலையின் ஒரு இடது புறத்திலிருந்து நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு காவலர் குறுக்க நடந்து வருவார், வேகமா வருவார். அவர் நம்மளை பிடிக்க வராரா, நமக்கு பின்னாடி இருக்கவங்களை பிடிக்க வராரா, முன்னாடி வராரா, எதுக்கு வராருன்னே தெரியாது. இதுல சில கொடுமையான விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேர் என்னன்னா, அந்த 2 வீலர்ல இந்த வீலிங்லாம் பண்ணிட்டு போவாங்கல்ல, இல்ல நம்பர் பிளேட் வச்சிருக்க மாட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு காரணத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பிடிக்க வரதை பார்த்துட்டு அவன் வளைஞ்சு நெளிஞ்சு அவன் ஒரு சர்க்கஸ் அங்க காட்டுவான். இதுல யாரு பாதிக்கப்படுறா? நீங்க சட்டத்தை நிலைநாட்டணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒத்துக்கிறேன். ஆனா அதை நீங்க எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றீங்க? எதுக்கு காமன் மேன ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டத்துக்கு உள்ளாக்குறீங்க? ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த நிகழ்வு நடந்த அன்று தான் நம்மளுடைய சென்னை மாநகர கமிஷனர் திரு அருண் அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். நான் அதை ரொம்பவே ரசிச்சேன். என்னன்னா, கூட்டமாக நின்று கொண்டு பொதுமக்கள் பதட்டம் அடையக்கூடிய வேலையை பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீ எங்க பார்த்தீங்கன்னாலும் கூட்டமா நிக்கிறது 2 பேர் 3 பேர்லாம் நடந்து வர்றது.
ஓகே, அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் நாங்கள் வந்து இப்படி கையை கட்டி கூப்பிட்டு அவங்க வரமாட்டேங்கிறாங்க, அவங்க வளைஞ்சு நெளிஞ்சு போயிடுறாங்க, எங்களுக்கு ஃபைன் கலெக்ட் பண்ணி கட்டணும், இவ்வளோ ஃபைனாவது நீங்கள் வந்து பிடிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களுடைய ஃபைன் ப்ரெஷரை நீங்கள் அடையிறதுக்கு, அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு பொதுமக்களுடைய உயிர் தான் உங்களுக்கு விளையாடக்கூடிய இடமா இருக்குமா என்ன? ஸோ இதை பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன். இதுவரை எந்த ஒரு ஊடகத்திலும் பேசவில்லை. நாம் இதை பதிவு செய்கிறோம். போக்குவரத்து காவல்துறை கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் முதல்ல. அதைத்தான் இன்னைக்கு அருண் அவர்களும் வலியுறுத்தி இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, சூப்பர்ரா. சென்னை சிட்டி கமிஷனர் வந்து ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. கூட்டமாக நிற்கக்கூடாது, குறுக்க பாஞ்சு பிடிக்கக்கூடாது, யாரை பிடிச்சு நீங்கள் ஃபைன் போடணுமோ அவங்கள மட்டும் மரியாதையாக ட்ரீட் பண்ணுங்க, சாவி எடுக்கக்கூடாது, ஒருமையில் பேசக்கூடாது, இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சரி, ஓகே, நல்ல மூவ்னு நினைச்சா அன்று இரவே என்றோ போடப்பட்ட ஃபைனுக்கு சவுக்கு மீடியாவில் வேலை பார்க்கக்கூடிய 2 பேருடைய வீட்டுக்கு போலீஸ் போகுது. ஒருத்தருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஃபைனுங்கிறாங்க. சத்தியமூர்த்தி கிட்ட என்னப்பா என்ன பிரச்சனைங்கிறேன், சார் என்ன பிரச்சனைனே தெரியல சார், தம்பி ஓ மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, உன் வண்டி மேலே தான் பிரச்சனைங்கிறாங்க, எனக்கு என்னன்னே என்னால் புரிஞ்சுக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி சொன்னார். இதன் மூலமாக நான் புரிந்து கொள்வது என்னவென்றால், சவுக்கு சொல்வதைப் போல அந்த ஊடகம் நடக்கக்கூடாது, அந்த ஊடகத்தை தொடர்ந்து நடத்த விடக்கூடாது என்பதில் யாரோ தீவிரமாக இருக்கிறார்கள். இதை திரு அருண் அவர்கள் செய்கிறார்னு நான் நினைக்கல. அருண் யாருக்காக இதை செய்கிறார் என்பது வேண்டுமானால் கேள்வியாக இருக்கலாம். ஏன்னா கமிஷனர் அப்படிங்கிறவர் அந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த திரு அருண் இருக்கார் இல்லையா, அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய சர்வீஸ் பீரியட்ல நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறார். அவர் இருந்த பணிகள் அனைத்துலையுமே அவரிடம் அவரை பத்தி சொல்லும்போது ஒரு கிளீன் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இல்லைங்க. எல்லா உயர் அதிகாரிகளுக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர். யாருடைய ஆட்சி காலத்தில் அவங்க அந்த உயர்ந்த பதவிக்கு வராங்களோ அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழல் வரும். ஆனால் திரு அருணை பொறுத்த வரைக்கும் அவர் இதற்கு முன்பாக எந்த ஒரு இடத்திலும் இது போன்ற ஒரு காம்ப்ரமைஸ்க்கு உட்படுத்தி கொண்ட ஒரு ஆஃபீஸர் கிடையாது, ஒரு கிளீன் ஆஃபீஸர். பட் திஸ் இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் பிகமிங் சென்னை கமிஷனர் இந்த மாதிரியான சில விமர்சனங்கள் அவரை நோக்கி வருகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் நம்மளால பார்க்க முடியுது. இது எதுக்காக சொல்றேன்னா, அன்று இரவு திடீர்னு இப்போ உங்க வீடு இருக்கு, நீங்க வேலை பார்க்குற, நீ ஏதோ ஒரு விருதுநகர் பக்கத்தில் சாத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்திலேருந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க. வீட்டில் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, பையன் ஏதோ மீடியாவில் ஒர்க் பண்றான்னு. திடீர்னு உங்க வீட்டுக்கு ஒரு 10 பேர் போயிட்டு நடராஜ் உங்க பையன் தானா, எங்க ஒர்க் பண்றாரு அப்படின்னு இரவுல கேட்டா, மறுநாள் காலையில் உனக்கு வரக்கூடிய முதல் ஃபோன்ல உங்க அம்மா பேசக்கூடிய முதல் வார்த்தை என்னவா இருக்கும் சொல்லு? வேலையை விட்டு வந்துரு. சரியான வார்த்தை. ஒரு எந்த அம்மாவா இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க, எங்க அம்மாவா இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க. எங்க அம்மா பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி எல்லாம் எதுக்கு நம்ம ஒரு மீடியா நடத்தணும், கண்டவன் வாயிலெல்லாம் விழுந்து எந்திரிக்கணுமா, என்னென்னவோ பேசுறானுங்க, இப்படியெல்லாம் அவதூறுகளை தாங்கிட்டு எதுக்கு நம்ம நடத்தணும், இதை விட்டுரு அப்படின்னு எங்க அம்மா சொல்லாத நாட்கள் கிடையாது. எங்க அம்மாவுக்கு நான் அரசியல் பேசுறதுல எங்க அம்மாவுக்கு பிடித்தமே கிடையாது. அவங்க என்ன வேணாங்கிறாங்க. நீ ரேடியோவில் அழகான ஒரு வேலை, ஈவினிங் போனியா, ஷோ பண்ணியா, வந்தியான்னு இருந்த சிம்பிளான ஒரு லைஃப், அதை ஏன் இவ்வளவு போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன்னு எங்க அம்மா சொல்லாத நாட்கள் கிடையாது. அப்போ 2 பேர், அதுவும் நான் சொன்னது மாதிரி நீங்க சவுக்கு சங்கருடைய வீட்டுக்கு போனீங்கன்னா சவுக்கு சங்கர் பழகிட்டாரு இல்லையா, தெரியும் என்ன. ஏன்னா அவர் இதேதான் அவருடைய வாழ்க்கை முறையாகவே மாறிடுச்சு. ஓகே, ஒரு விசில் ப்ளோவராக இன்று சவுக்கு சங்கர் என்ற ஒரு பெயர் இந்தியா முழுவதும் தெரிகிறது. ஓகே, மறுபடியும் சொல்றேன், எனக்கு இப்ப சவுக்கு சங்கர் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எனக்கு முரண்பாடு இருக்கு, ஆனா இருக்கு. இந்த நிமிஷத்துல நான் சொல்றேன், எந்த நிமிஷத்துலயும் நான் அதே தான் சொல்லுவேன். எந்த ஒரு நேரத்திலும் 100% யாரும் யாரையும் ஆதரிக்க வேண்டிய அவசியமோ கொண்டாட வேண்டிய அவசியமோ இல்லை. ஆனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை பாராட்டுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போயிட போறது இல்லை. அவரு தொடர்ச்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக, இங்க இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம்க்கு எதிரான தன்னுடைய குரலை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் நாம் அவரோடு நிற்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இன்சிடென்ட்லையும் அந்த 2 பசங்க அவங்க வீட்டுக்கு போய் போலீஸ் நின்று மறுநாள் வரைக்கும் பைக்கை பிடிச்சி வச்சு அப்புறம் வெஹிக்கிளை திரும்ப கொடுத்து இவ்வளோ பெரிய டிராமாஸ் ஆர் இட் குட் பி அவாய்டட். ஓகே, இது வந்து தேவையில்லாமல் என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுக்கும்னா, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சவுக்கு சங்கர் என்ற ஒரு இமேஜை நீங்க கூட்டிக்கிட்டே தான் போறீங்க, நீங்க அதை பெருசாக்கிட்டு தான் போறீங்க. அது மூலமாக அவருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. போனாரு, உள்துறை செயலாளரை பார்த்து மனு கொடுக்க போனாரு, அவர் இல்லைன்னு வேறு துணை செயலாளரை பார்த்து மனு கொடுத்தாரு, பிரஸ் மீட் கொடுத்தாரு. இன்னைக்கு யாருக்குமே தெரியாத 2 முகங்களாக இருந்த ஒரு எடிட்டரையும் ஒரு கேமராமேனையும் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க. இந்த வேலை அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு அரசுக்கு அவசியம் இல்லாத ஒரு வேலையாக எனக்கு படுது. இதை மீறி அவர்களுடைய வாகனம் தொடர்பாக அவங்க ஏதாவது ஃபைன் கட்டாமல் இருந்தாலோ, அல்லது போக்குவரத்து விதிமீறல் பண்ணியிருந்தாலோ, அல்லது சட்டத்துக்கு புறமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலோ அதற்கான தண்டனையை தாராளமாக கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இது போன்ற விஷயங்களை தமிழக காவல்துறை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஓகே சார், இன்னொரு விஷயம், துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இதுவரைக்கும் இடி பத்தி அவர் வந்து எந்த ஒரு கருத்துமே சொல்லலை. இன்னைக்கு வந்து இடியை பார்த்தும் பயப்பட மாட்டோம், மோடியை பார்த்தும் பயப்பட மாட்டோம். இன்னொரு தடவை சொல்லு. இடியை பார்த்தும் பயப்பட மாட்டோம், மோடியை பார்த்தும் பயப்பட. இது தெலுங்கு பட டப்பிங் டயலாக் மாதிரியே இருக்கு. இதெல்லாம் உதயக்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது யாரா இருக்கலாம், அந்த செங்கல் ஐடியா கொடுத்தாருல அவர் தான் இந்த ஐடியாவையும் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த டயலாக் பேசியிருக்காரு. ஆமா, எப்போ மதியானம் இல்ல, அதாவது எப்போ அப்படின்னா அதை நீ யோசிச்சு பாத்தியா? இப்ப உதய் இந்த டயலாக் பேசியிருக்காரா? அவங்க அப்பா எங்க இருக்காங்க? டெல்லியில. அவருக்கு மட்டுமல்ல, அவர் நம்ம எல்லோருக்கும் அப்பா. நம்முடைய அப்பா இப்ப எங்க இருக்காரு? நித்தி ஆயோக் கூட்டத்துல டெல்லியில. இப்ப நித்தி ஆயோக் கூட்டத்துல இருக்காரு. எதுக்காக போயிருக்காரு?
எங்களுக்கு நீங்க வந்து பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு செய்திகள் வருது. ஓகே, அதாவது எங்களுடைய நிதியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வாங்க போயிருக்காரு. போன வருஷம்லாம் போனாரா? இல்ல, இந்த வருஷம் தான் போயிருக்காரு. எதுக்காக போயிருக்காரு அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க நிதியை பெறுவதற்காக அப்படின்னு. நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், நியூஸ் 7 விவாதம் நினைக்கிறேன். அதுல வந்து இடும்பாவனம் கார்த்தி கேட்டிருந்தாரு, என்னன்னா போன வருஷம் மட்டும் என்ன ஜப்பானோட துணை முதலமைச்சராக இருந்தாரு, போன வருஷம் ஏங்க போல அப்படின்னு. ஸோ முதலமைச்சர் போன வரை நமக்கு சந்தோஷம். நான் திரும்பவும் ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்றேன் நடராஜ், என்னை பொறுத்தவரை மாநில அரசாக யார் இருந்தாலும் அவர்கள் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அது எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும். நான் ஓட்டு போட்ட கட்சியா இருக்கலாம், நான் ஓட்டு போடாத கட்சியா இருக்கலாம். அடிக்கடி நம்முடைய நிகழ்ச்சியில் நாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நாம் விமர்சித்தாலும் விமர்சிக்காவிட்டாலும் நமக்கு முதல்வர் யார்? ஸ்டாலின் அவர்கள். அவரை யாரோ ஒருவர் ஏதோ ஒரு வேர்டிக்கல்ல இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக, நம்முடைய முதல்வருக்கு எதிராக ஒரு அவமானம் என்று நிகழ்ந்தால், எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனா என் ஸ்டேட்டோட சிஎம் நீ எப்படி அவமானப்படுத்தலாம்னு கேட்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நீயும் இருக்க, நானும் இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம பேசு தமிழா பேச நம்ம தனிச்சு காட்டணும்னு நினைக்கிறோம். என்னன்னா, நாங்கள் விமர்சிப்போம், கண்ணியத்தோடு விமர்சிப்போம், நாங்கள் கேள்விகள் கேட்போம், தரவுகளோடு கேள்வி கேட்போம். அதே தான் இந்த இடத்துலையும் கேட்கிறேன். போன வருஷம் ஏன் போல, இந்த வருஷம் ஏன் போனீங்க? ஸோ அப்போ பாஜகவினரே சொல்வது போல ஏதோ டீல் போட போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது இயல்பாக. ஆனால் இதை அனைத்தையும் தாண்டி எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, அவர் உலகத்துக்கே அப்பாவாக இருந்தாலும் அவர் உதயநிதிக்கு அப்பா இல்லையா? சோ பிரச்சனை இன்னும் பெரிதாக வேண்டாம் என்று நினைத்து அவர் சென்றிருக்கிறார் என்றுதான் டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது. இன்னும் நிறைய பேட்டிகள்லாம் பார்த்தேன். வழக்கம் போல டெல்லியிலிருந்து தன்னுடைய சோர்ஸ்களை எடுத்து பேசக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் தொடங்கி பலருமே பிரதமரை சந்தித்து தன்னுடைய சில கோரிக்கைகளை வைப்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முயற்சித்ததாக தகவல்கள் வருது. ஸோ டெல்லி விசிட் எப்படியா இருந்தாலும் இவங்க போயிட்டு வந்ததுக்கு பிறகு இவங்க இந்த மாதிரியான டயலாக்லாம் விடுவாங்கன்னு தான் தெரியும். ஏன்னா அங்கே போயிட்டு என்ன பேசுனாங்கிறத யார் சொல்ல போறா? நமக்கா தெரிய போகுது. தொடர்ச்சியாக கோ பேக் மோடின்னு ட்ரெண்ட் பண்ணவங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமைதியாக தான் இருக்காங்க. இவங்களால வந்து அன்று தமிழகத்தினுடைய நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக வருகை தந்த பிரதமரை வரவேற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை அன்றைய முதல்வரை என்ன சொன்னாங்க அப்படின்னா அடிமை பழனிசாமினாங்க. இவர் வந்து மோடியிடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடமானம் வைத்து விட்டாருனாங்க. இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க? இன்னைக்கும் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க வந்து கொண்டுதான் இருக்கிறார். இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் கோபேக் மோடி சொல்ல முடியுமா? முடியாது. ஓகே, ஆனால் இன்று ஒரு டயலாக் பேசியிருக்காரு. ஒரு பக்கம் அத்தை எங்க போயிருக்காங்க? ரஷ்யா போயிருக்காங்க. எதற்காக போயிருக்காங்க? இந்தியாவினுடைய போர் நிலைப்பாடு பற்றி விளக்குவதற்காக ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்பா டெல்லிக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ சேஃபான இடத்துல இருக்காங்க. இப்போ என்ன வேணாலும் பேசலாம். ஈடியாவது மோடியாவது இன்னும் ஒரு படி போயிட்டு அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. ஏன்னா டாடி எங்க இருக்காரு. ஸோ அப்போ மோடியை பத்தி என்ன வேணாலும் பேசலாம். இதான் இதுக்கு முன்னாடி பேசினவங்க தானே, கேடினவங்க, மோடி மஸ்தான்னவங்க, என்னென்னவோ சொன்னவங்க தானே. இவங்களுக்கு வந்து தேவை என்றால் யாரிடம் வேண்டுமானாலும் சரணடைவதும், தேவையில்லை என்றால் யாராக இருந்தாலும் தூக்கி போடுவதும் காலமாக இருக்கக்கூடிய விஷயம் தான். இது நீ வரலாற்றினுடைய சூழல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, யாரையெல்லாம் இவர்கள் எதிர்த்தார்களோ அவர்களோட எல்லாம் இணக்கமாக அரசியல் செய்திருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் என்பது இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு இயக்கம், ஒரு சமூக நல்லிணக்க இயக்கம் என்று கலைஞர் பேசியிருக்கிறார். அவர் பேசிய பேச்சுக்கள் அறிக்கையாக வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 5 ஆண்டு ஆட்சியை ஆதரித்தவர்கள் தானே, அவங்களுடைய மினிஸ்ட்ரியிலே இடம் பிடிச்சவங்க தானே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்க தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பாஜக என்பது மதவாத கட்சி, பாசிச கட்சி, என்ன வேணாலும் உருட்டலாம். இதுதான் இதனுடைய புரிதலாக நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, இவ்வளவு தைரியம் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அந்த பேட்டியில் என்னவும் சொல்லியிருக்கலாம்னா, அதெல்லாம் ஓகே, மோடியாவது ஈடியாவது அப்படிங்கிற டயலாக் இவர் சொல்றதுக்கு பதிலாக இவருடன் உடன் இருந்தவர்கள் பலர் இன்று எங்கு ஓடி ஒளிந்திருக்கிறார்கள், மோடி ஈடி ஓடி எங்கு ஓடினார்கள் என்பதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம். சரி, அவங்களுக்கு தான் பயம் இல்லை இல்ல. ரத்தீஷ் எங்க போனாரு? ஆகாஷ் பாஸ்கரன் எங்க போனாரு? ஊடகங்கள் கேட்டிருக்கணும். சரி, அதுதான் நான் சொல்ல வரேன். மறுபடியும் திரும்ப டெய்லி ஊடகத்தை திட்டி ஒரு பக்கம் வந்து எல்லோரும் கேட்பது என்னன்னா, நீங்க என்ன ரொம்ப நல்ல ஊடகமா, நீங்க பாஜக சார்பு ஊடகம் தானே. ஆமா, நான் வெளிப்படையா சொல்லிட்டு ஊடகம் நடத்துறேன். ஆமா நீங்களே சொல்ல வேணாம், நீங்க தேடிலாம் கண்டுபிடிக்க வேணாம், நீங்க ஸ்ட்ரிங் ஆபரேஷன்லாம் பண்ண வேணாம், நானே சொல்றேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறேன். என்னுடைய ஆதரவு நிலைப்பாடு மறைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆமா இதுதான், நீயா புரிஞ்சுக்காத, நானே உனக்கு தெளிவா சொல்லிடுறேன். நான் இன்னாருடைய ஆள், நான் இன்னாருடைய சார்பு, இந்த கட்சியை நான் ஆதரிக்கிறேன் என்பதை சொல்லிவிட ஊடகம் நடத்துறேன். நீ நடுநிலைங்கிற பேர்ல என்ன நடத்துற? இந்த பதில சொன்ன உடனே நீ என்ன கேட்டிருக்கணும்? அதெல்லாம் ஓகேங்க, உங்களுடைய நெருங்கிய நண்பருங்கிறாங்க ரத்தீஷ்னு ஒருத்தரை, உங்களுடைய நெருங்கிய உறவினருங்கிறாங்க ஆகாஷ் பாஸ்கரனை. எப்படிங்க அவங்க இத்தனை 1000 கோடிக்கு வந்து படம் தயாரிச்சாங்க? எப்படிங்க அவங்க இத்தனை 1000 கோடி ரூபாய் அவங்க மேல முறைகேட்டு புகார் தொடர்பாக விசாரணை நடக்குது? இடி விசாரணை என்பது டாஸ்மாகில் தொடங்கி அது ஏங்க இப்படி ஒரு தனியார் தயாரிப்பு நிறுவனம் வரைக்கும் நீளுதுன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. ஒரு ஊடகவியலாளராவது அங்க கேட்டாங்களா? ஒரு பத்திரிகைக்காரங்க கேட்டாங்களா? இல்ல, மக்களை பார்த்து நானும் கேட்கிறேன். மக்களே நீங்களே சொல்லுங்க, கேட்டாங்களா? யாருமே கேட்கல. ஏன் கேட்கல? அப்படின்னா இதுதான் இந்த ஊடகங்களுடைய நிலை. நம்ம அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். சரி, மோடியாவது ஈடியாவதுன்னு பேசுறது, இந்த அடுக்குமொழியில பேசுறது, இந்த வந்து தமிழ்ல வந்து அப்படியே இலக்கண சுத்தமாக பேசுறது, இலக்கிய சுவையோடு பேசுறது, இதெல்லாம் காலங்காலமா பார்த்துட்டாங்க மக்கள். இந்த முறை இந்த தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு மனநிலையை நோக்கி மக்கள் நகர்கிறார்கள் என்பதற்கான ஒரு உதாரணத்தை நேற்று சாணக்கியா அவருடைய கருத்து கணிப்பு
ஒரு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. பாத்தியா? பார்த்தேன். இன்று தேர்தல் நடந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான வெற்றி வாய்ப்பு என்பது 41% இருப்பதாக அந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அது மேபி கொஞ்சம் கூட இருக்கலாம். ஆனா அவங்க சாம்பிள்ஸ் அடிப்படையில் பேசியிருக்கும் போது அவங்களுடைய நம்பர்ஸை குறைச்சு பேசுறதுங்கிறது அந்த சாம்பிளிங்கே நம்ம தப்பா பேசுற மாதிரி இருக்கும். ஒரு கருத்து கணிப்பு நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு 9 ஸ்லைடை நாங்க ஏத்துப்போம், ஒரு ஸ்லைடை ஏத்துக்க மாட்டோங்கிறது தப்பு. ஸோ இப்போ சாணக்கியா பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பை நான் ஏத்துக்கிறேன். அதுல எனக்கு சில முரண்பாடுகள் இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அவுட்கம்மா வர வேண்டிய அந்த ஃபைனல் ரிசல்ட்டுங்கிற நம்பர்ஸ் வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு முதல்வராக யாரை தேர்ந்தெடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு முதல்வர் விருப்பம் அப்படிங்கிறதுல விஜய்க்கு 22% வந்திருக்கு, அண்ணாமலைக்கு 14% வந்திருக்கு, சீமானுக்கு 7% வந்திருக்கு. விஜயை விட அண்ணாமலைக்கு கம்மியா வருமா அப்படின்னு சில பேர் விமர்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். இன்னும் சொல்ல போனா திரு அண்ணாமலை அவர்களுக்கே அது தெரியும். அண்ணாமலை அவர்களே இந்த ஸ்லைடை பார்த்தாருன்னா என்ன பண்ண மாட்டாரு, ஆச்சரியப்பட மாட்டாரு. ஏன்னா ஒரு திரைநாயக கவர்ச்சி பிம்பம்ங்கிறது வேற. இவர் திரையில் நடித்து வந்த சூப்பர் ஸ்டார், அவர் தரையில் நடந்து வந்த சூப்பர் ஸ்டார். 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு ஐபிஎஸ் சர்வீஸை குவிட் பண்ணிட்டு வந்த ஒருத்தருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார இவ்வளவு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் உருவானது அப்படிங்கிறது காலத்தினுடைய கட்டாயம். அது அவருடைய அரசியல் பாதை கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம். அதுவே விஜய் கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக திரைத்துறையில் அவர் உழைச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட எவ்வளவு படம் பண்ணியிருக்காரு? 68 படம் பண்ணியிருக்காரா? ஸோ இவ்வளவு படங்கள் நடிச்ச ஒரு நடிகருக்கு இத்தனை சதவீத வாக்குகள் விரும்பி செலுத்தி இருப்பாங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இன்று களம் மாறிக்கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை கொடுக்கிறது. எப்படி மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் இந்த இடியினுடைய ரெய்டுகள் மூலமாக மக்களிடம் பல உண்மைகள் புலப்பட்டு ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அடித்தளம் போடப்பட்டுச்சோ, அதே மாதிரியான ஒரு நிலை தமிழ்நாட்டில் வந்துருமோ அவங்க நினைக்கல. இது இந்த மாதிரி இது வேகம் எடுக்கும், அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளார போவாங்க, இதன் மூலமா நமக்கு ஒரு டஃப் ஃபைட்டா இந்த எலெக்ஷன்ஸ் மாறும், நமக்கு எதிராகவும் ஒரு வலுவான அணி கட்டுவதற்கான ஒரு முயற்சிகள் இங்கு உருவாக்கப்படும் என்பதை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆக்சுவலி பார்த்தா எதிர்பார்க்கல. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது. அந்த பதட்டத்தினுடைய விளைவாகத்தான் நான் உதயநிதியினுடைய பேச்சு பார்க்குறேன். மற்றபடி இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது, அதையும் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு சில வீடியோக்கள் நீயும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பாத்தியா? அதாவது என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த ரெய்ட்ல ஒரே ஒருத்தர் பேரை மட்டும் இந்த ஊடகமும் பேசல. யாருன்னு தெரியுமா? முதல்வரினுடைய மருமகன் சபரீசன். ஆமா, சபரீசன் பேர் எங்கேயாவது டிஸ்கஷன் ஆனதை பாத்தியா? அவர் லண்டன்ல இருக்காருன்னு மட்டும் கேள்விப்பட்டோம் சார். ஸோ அவர் லண்டன்ல இருக்காருங்கிறதையுமே எகைன் கேள்விதான் பட்டோம். அதை இன்றும் யாரும் உறுதியும் படுத்தல. இவ்வளவு பெரிய ரெய்ட் நடந்திருக்கு. இந்த ரெய்டோடு தொடர்புடையதாக சொல்லப்பட்ட பெயர்கள் எல்லோருமே திரு சபரீசனோடும் நெருக்கமாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை செய்திகளாக புலனாய்வு பத்திரிகைகள் எழுதி கொண்டே இருந்தது. உதயநிதியும் சபரீசனும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள். 2 பேரும் மச்சான் இல்லையா? தன்னுடைய தங்கையை திருமணம் செய்தவர். ஸோ அந்த அளவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த 2 பேருடைய உறவில் விரிசல் வந்து விட்டதாகவும், இந்த ஒட்டுமொத்த ரெய்டையுமே ஈடிக்கு தகவல் கொடுத்து நடத்தியதே சபரீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு சில ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது தொடர்பாக நம்ம விசாரிச்ச போது நமக்கு கிடைத்த 2 தகவல்கள் இந்த இடத்துல பகிரணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், இப்படி இந்த ஊடகங்களை பேச சொல்லியிருக்கிறதே யாரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் தரப்பு தான். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் தரப்பை நம்ப வைப்பதற்காக இப்படித்தான் இது நடந்தது நம்ப வைப்பதற்கான முயற்சியில் சிலர் இறங்கி இருக்கிறார்கள். இவர்கள் யாருன்னா ஒரு நேரத்தில் உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் நெருக்கமாக இருந்தவர்கள். இன்று அவர்கள் யாருடன் இருக்கிறார்கள் என்றால் உதயநிதியோடு இருக்கிறார்கள். அவங்க எல்லோருமே ஏதோ ஒரு வகையில சபரீசன் மேல ஏதோ ஒரு சின்ன வருத்தத்திலேயோ ஒரு கான்லயோ இருந்தவங்க. அவங்க எல்லோருமே இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய விரிசலை அதிகப்படுத்துவதற்காக ஏற்கனவே அவங்களுடைய நிறுவனங்களுக்கு அதுல கட்டுமான நிறுவனங்கள் இருக்கு, அதுல இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் இருக்காங்க. இவங்க எல்லோருக்கும் பிஆர் ஏஜென்சியா இருந்த ஒரு ஏஜென்சி கிட்ட சொல்லி ஒரு ஸ்கிரிப்டை ஃப்ளோட் பண்றாங்க. என்ன ஸ்கிரிப்ட்னா, இந்த ரெய்டையே யாரு தான் நடத்த சொன்னது? சபரீசன். யாருக்கு எதிராக இதை நடத்த சொன்னார்? உதயநிதிக்கு எதிராக. ஏன் உதயநிதிக்கு எதிராக நடத்த சொன்னார்? கடந்த சில மாதங்களாக குடும்பத்தில் விரிசல். அந்த குடும்பத்தில் விரிசல் காரணமாக என்ன நடந்தது? சபரீசனை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக மகனா மருமகனா என்ற ஒரு ஊசலாட்டத்தில் இருந்து இறுதியாக மகன் என்ற முடிவை எடுத்து விட்டார். எப்போதுமே பிளட் இஸ் ஆல்வேஸ் திக்கர் தென் வாட்டர்ங்கிற மாதிரி இவர் மருமகன் தான். அவர் என்னதான் இருந்தாலும் மகன். அதனால் மகன் என்ற முடிவை எடுத்ததுனால இந்த ஒட்டுமொத்த மீடியா நரேட்டிவ்ஸ், இந்த ஒட்டுமொத்த அரசியல் சார்ந்த இயக்கங்களிலிருந்து சபரீசன் ஒதுங்கி இருந்தார். சரியான நேரம் பார்த்து சபரீசன் என்ன பண்ணாரு? தகவல்களை எங்கு சொல்லணுமோ அங்கு சொல்லி ஈடியை உள்ளார வர வச்சு உதயநிதிக்கு நெருக்கமானவர்களை எல்லாம் இன்னைக்கு சிக்கலில் மாட்டி வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த நரேட்டிவை செய்ய வைக்கிறதே யாரு? உதயநிதிக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சோர்ஸ். ஏன்னா இந்த விஷயத்தை, அதாவது சபரீசன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத யாரெல்லாம் ஹைலைட் பண்ணி பேசியிருக்காங்களோ சோசியல் மீடியால, அவங்க எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய தமிழகத்தையே அதிர்வுக்கு உள்ளாக்கிய கட்டுமான நிறுவனத்திடம் இருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ பலன் பெற்றவர்கள். அது போக அந்த நிறுவனத்தினுடைய பிஆர் ஏஜென்சியா இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி தான் இந்த நரேட்டிவே சோசியல் மீடியால பேச வச்சிருக்கு. ஒரு கான்செப்ட் நோட் மாதிரி கொடுத்து ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி யார் மேல போடுங்க? சபரீசன் மேல போடுங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் கடந்த 2-3 நாட்களாக திடீர்னு
இதை பற்றி விவாதம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த ஒட்டுமொத்த ஊடகங்களையும் இவ்வளோ நாளாக யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா? சபரீசன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ சபரீசன் வந்து மீண்டும் என்ன ஒரு விஷயத்தை இங்கே ஊடகங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்காருன்னா, கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய விமர்சனம் செய்திகளும் ஓரளவு வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இதை வந்து ரெண்டு வகையாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று, நிறைய ஊடகங்கள் வந்து என்னங்க நியூஸ் போடுறீங்க, எப்போ பார்த்தாலும் திமுக ஜாலரா அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ரெஷர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சபரீசன் விலகிட்டாரு. சரி, டெய்லி எங்கேயாவது நரேட்டிவ் வரணும் இல்ல, எந்த நரேட்டிவும் கொடுக்காதீங்க, ஒரு மாசம் அடிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாருன்னு இங்கே நம்ப வைக்கிறதுக்கான ஒரு வேலைகள் நடந்திருக்கு. அதனுடைய விளைவாகத்தான் சபரீசன் மேல் இந்த பழியை போடுவதற்கு உதயநிதியின் சைட்லேயே இருக்கக்கூடிய ஒரு டீம் உதயநிதிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வேலையை செய்வதாகவும் தகவல்கள் இங்கே சுற்றி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒன்று. ரெண்டாவது, உண்மையாகவே முதல்வர் குடும்பத்தில் இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சபரீசன் பிரச்சனை வந்து ரொம்ப பீக்கில் இருக்கானா? அது இருந்திருக்கு. ஆனால் அதற்கு பிறகு சில சமாதானங்கள் எட்டப்பட்டிருக்கு. இருவருக்குமே உங்களுடைய பவுண்டரிஸ் இதுதான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. பெண் நிறுவனத்தை டிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் சபரீசன் இருந்திருக்கிறார். பெண் நிறுவனமே வேண்டாம், பெண் எடுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம், குறிப்பாக பொலிட்டிக்கல் பிராண்டிங், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான பொலிட்டிக்கல் பிராண்டிங்லேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு சபரீசனை தள்ளியதாக சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் சவுக் சங்கரை பல இடங்களில் குறிப்பிட்டிருப்பாரு, நீ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். என்னன்னா, உதயநிதி வந்து பெண்ணை வந்து டிசால்வ் பண்ண சொல்றாரு. பெண் வேண்டாம், ராபின் சர்மா வந்துட்டாரு, ஏற்கனவே ஐபாக் ஒர்க் பண்றாங்க, போதுமான அளவு நம்மிடம் ஆட்கள் இருக்கிறார்கள், அதனால் வந்து நமக்கு பெண் வேண்டாம் என்பதை தொடர்ந்து உதயநிதி வலியுறுத்துவதாக சில செய்திகள் வட்டமடிச்சது. ஸோ இந்த எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது உண்மையாகவே ரெண்டு பேருக்கும் இடையில் ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருந்திருக்கிறது. அந்த மனஸ்தாபத்தை ஊதி பெரிதாக்கக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய சிலர், அவங்களுக்கு நெருக்கமான சிலரை செய்திருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது. மற்றபடி இந்த ரெய்டுக்கு சபரீசன் தான் காரணமாங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் சபரீசன் தான் இதை செய்ய சொன்னார் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை இங்கே பில்டு பண்றாங்க. இது மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த விதமான ஒரு தியரியோ ஒரு கான்செப்டோ அல்லது ஒரு நரேட்டிவோ அவங்களுக்கு என்ற ஒரு சித்தாந்தமோலாம் கிடையாது. நேற்று வரை அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சபரீசனுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு சபரீசனா உதயா அப்படின்னு வரும்பொழுது ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனைகள் தீர்ந்ததற்கு பிறகு கூட அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஜெல் ஆயிடக்கூடாது, மாமனும் மச்சானும் ஒன்னா சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த விரிசலை இன்னும் பெரிதாக்குவதற்கு அதை ஒரு டீம் செய்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு ஆச்சரியகரமான செய்தி. இவர்கள் யாருன்னா, இதே நபர்களை வைத்து பல்வேறு விதமான சகாயங்களை அடைந்து கொண்டவர்கள், அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருந்த அந்த அதிகார ருசியை அனுபவித்தவர்கள் இன்று அந்த குடும்பத்துக்கு எதிராகவே வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. ஆனால் கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒன்றும் யாரும் தப்பிக்க முடியாது. அவங்கவுங்களுடைய வினையை வந்து அவங்கவுங்க எதிர்கொண்டு தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு நிகழ்வை நோக்கித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஒட்டுமொத்த குடும்ப அரசியலும் நகர்வதாக நான் பார்க்குறேன். நீங்கள் பெண்ணை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. இதே மாதிரி பாஜக சார்பில் மென் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கி தேர்தல் வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கேள்விப்படுறோம். அது உண்மையா? இதில் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பெண் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிறுவனம். மென்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புங்கிறது எதுவும் வரல. பட் மீடியா எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் என்ற ஒன்றை திரு நயினார் நாகேந்திரன் தற்போதைய மாநில தலைவர் அவர்கள் வழி நடத்தி அதன் மூலமாக இங்கு ஊடகங்களில் என்னென்ன செய்திகள் வர வேண்டும், என்னென்ன செய்திகள் வரக்கூடாது, அதாவது குறிப்பாக பாஜகவினுடைய உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக அது என்னென்ன செய்தி வரணும், என்னென்ன செய்தி வரக்கூடாதுன்னா அது இது வந்து ஏதோ சென்சார் போர்டு மாதிரி பிஜேபி அமைக்குதுன்னு இல்லை. உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக அவங்களுடைய கட்சியினுடைய கம்யூனிகேஷன்ஸாக என்னென்ன வரணும் வரக்கூடாது, கூடவே டெலிவிஷன் டிபேட்ஸில் போகிறவங்களுக்கான அந்த தரவுகளை எடுத்துக் கொடுப்பது, சமூக ஊடகங்களில் தங்களுடைய கருத்துக்களை சொல்வது, அதை கண்காணிப்பது என்ற ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு இருந்ததாக அல்லது அவரிடம் ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டதாக நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இது மென்னுக்கு எதிரான நிறுவனமா பெண்ணுக்கு எதிரான நிறுவனமா மென் அப்படிங்கிறதுல எனக்கு ஐ எம் நாட் ஷியோர். பிகாஸ் அது தொடர்பான இன்சார்ஜஸ் பேசினாங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விரைவிலேயே இந்த மென் நிறுவனம் எப்படி இயங்க போகிறது, மென் என்ற ஒரு நிறுவனமா அல்லது மென்னுங்கிறது ஒரு அமைப்பா, ஒரு பிரிவா, அல்லது அது ஒரு டீமா, இது எல்லாத்தையுமே கட்சி ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க நான் நம்புறேன். நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இங்கே சோஷியல் மீடியாவில் நம்ம வார் ரூம் ஐடிஸ்ன்னு சில பேரை நம்ம குறிப்பிடுறோம். அவங்க எல்லோருமே வந்து பார்த்தேன் அப்படின்னா ஆக்சுவலி அவங்க வார் ரூமோட ஐடிஸா அப்படின்னாலாம் யாருக்குமே தெரியாது. ஓகே, சில ஐடிக்கள் ஹியூமனாக இருக்கலாம், சில ஐடிக்கள் ஹியூமனாய்டாக இருக்கலாம், அவங்களுக்கு உருவமே இல்லாமல் கூட இருக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஐடிவிங்க சேர்ந்தவங்க கூட இந்த மாதிரியான ஐடிக்களை உருவாக்கி மோடியோட டிபி ஃபோட்டோ, அண்ணாமலை டிபி ஃபோட்டோ வச்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்வதற்கான முயற்சியில் கூட ஈடுபடலாம். இதை டிஎம்கே ஐடிவிங் தான் பண்ணணும்னு இல்லை. கட்சிக்கு இடையில் பிரிவுகள் இருந்தபொழுது, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரிவுகள் இருந்தபொழுது பரஸ்பரம் இருவரும் ஒருவர் காட்டமாக விமர்சித்துக் கொண்டார்கள். அதில் எந்த கட்சியினர் சேர்ந்தவர்கள் கூட இருக்கலாம், அதிமுகவை சேர்ந்தவங்க இருக்கலாம், விசிகாவை சேர்ந்தவங்க இருக்கலாம், அல்லது பாஜகவை சித்தாந்த ரீதியாக வெறுப்பவர்களாக இருக்கலாம், டிவிகேவை சேர்ந்தவங்களா இருக்கலாம், என்டிகேவை சேர்ந்தவங்களா இருக்கலாம். ஸோ அப்போ
ஒரு ஐடி, ஓகே, அது வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில தலைமை அல்லது முன்னாள் மாநில தலைமையும் இந்நாள் மாநில தலைமையும் ஒப்பிடுறது, அல்லது மற்ற தலைவர்களோடு ஒப்பிடுறது, அல்லது ஏதோ ஒரு டெரகேட்டரியான ஒரு கமெண்ட்ஸ் போடுறது, ஒரு போஸ்ட் போடுறது, இதுல ஈடுபடுறாங்கனாலே அவங்க வந்து நீட் நாட் டு பி அவங்க வந்து யாரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வார் ரூமை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, வார் ரூம் அப்படிங்கிறது நான் பலமுறை சொல்லிட்டேன், அது வந்து இவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. இந்த உலகத்தில் பல மூலைகளில் இருந்தும் யாரோ ஒருவர், அண்ணாமலையை விரும்பக்கூடிய ஒருவர், மோடியை விரும்பக்கூடிய ஒருவர், தன்னை இந்த கட்சியில் இணைத்துக் கொண்டதாக கருதி தான் சொல்றேன், இணைத்துக் கொண்டுன்னு சொல்ல, கட்சியிலேயே இல்லாம கட்சிக்கான தன்னுடைய வேலை சோஷியல் மீடியா மூலமா கான்ட்ரிபியூட் பண்றதுன்னு நினைச்சு ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. இதை ஒரு வாய்ப்பாக கருதி இதன் மூலமாக கட்சிக்குள்ளார ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தலாமான்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி வேற்று கட்சியை சேர்ந்த மாற்று கட்சியை சேர்ந்தவர்களும் இது போன்ற ஐடிக்களில் உலாவலாம். ஸோ அதனால இந்த மென்னுங்கிற நெட்வொர்க் அப்படிங்கிறது பத்தின டிஸ்கஷன் வந்த உடனேவே சோஷியல் மீடியா ஃபுல்லா என்ன வந்துருச்சு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ஆதரவான ஐடிக்களை வந்து கட்டம் கட்ட போறாங்க அப்படின்லாம் பல செய்திகளை எல்லாம் உலாவ விடுவதே எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கக்கூடிய பெண் நிறுவனம் தான். ஏன்னா நான் சொல்றது பெண்ணுங்கிறது பெண் நிறுவனமாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், உளவுத்துறையாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். என்னன்னா இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நரேட்டிவ் டீம் பிஜேபிக்கு உருவாகி விடக்கூடாது என்பதை திமுக கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்க்கிறது. ஸோ அதுக்காக அவங்க இந்த மாதிரியான உட்கட்சி குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு அவங்க என்ன மாதிரியான செய்திகளை வேணாலும் கொடுக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தலைவர்களை விமர்சிக்க கூடாது என்று நயினார் நாகேந்திரன் பேசியதாக தகவல். சரி, அந்த க்ளோஸ் ரூம்ல என்ன பேசினதாங்க அப்படிங்கிறத யாருமே வெளியில வந்து சொல்லல, அல்லது அது ஒரு அறிக்கையாகவும் வெளியிடப்படலை. ஆனால் இப்படி ஒரு தகவலை பரவ விடும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, நாங்க மட்டும் இப்படி விமர்சிக்காம இருக்க முடியும், அவங்க வந்து இன்னும் விமர்சிச்சுட்டு தானே இருக்காங்க, அதிமுகவை சேர்ந்த இந்த ஐடி வந்து எங்க தலைவர் விமர்சிக்கலையா, நான் மறுபடியும் அதே ஐடியாலஜி அதே தியரியை நான் அங்கேயும் அப்ளை பண்ணணும்னு சொல்றேன், அது அதிமுகவை சேர்ந்த ஐடி தாங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? யாரோ ஒருவராக இருக்கலாம், இந்த கூட்டணி சேரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய யாரோ ஒரு கட்சி, ஒரு மூன்றாவது நபர் இந்த பக்கம் 10 ஐடி கிரியேட் பண்றாங்க, இபிஎஸோட போட்டோ வச்சுட்டு, இந்த பக்கம் 10 ஐடி கிரியேட் பண்றாங்க அண்ணாமலை மோடி போட்டோ வச்சு, இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்தை திட்டுறாங்க, அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்தை திட்டுறாங்க. இதை சோஷியல் மீடியா ஃபுல்லா யாரோ ஒரு டீம் உட்காந்து புஷ் பண்றாங்க. என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் வருமா? என்னங்க மோடியுடைய ஐடியா வச்சுட்டு எங்களுடைய இபிஎஸ் வந்து இப்படி பேசிட்டாருன்னு ஒருத்தங்க சொல்லுவாங்களா? இந்த பக்கம் ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க, ஏங்க அங்க ஒருத்தர் ஜெயலலிதா போட்டோ வந்து டிபியில வச்சுக்கிட்டு அவர் வந்து எங்க முன்னாள் தலைவரை பத்தி இப்படி பேசுறாங்க, அது மட்டும் தப்பாங்க, அது மட்டும் சரியாங்க அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ இப்படி இந்த எதிரெதிர் கேள்விகளில் இந்த விவாதத்தை நகர்த்துவது யாருக்கு லாபம்னு யோசிக்கணும். அந்த இடத்த தான் நம்ம இப்போ யோசிக்க வேண்டிய இடம். அதை விட்டுட்டு இங்க மற்ற டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. எனக்கு அது ரொம்ப ஆதங்கமா இருக்கு. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து ஸ்டெப் டவுன் ஆனதே எதுக்கு? இந்த கூட்டணி அமைஞ்சு இந்த கூட்டணியின் மூலமாக வலுவாகணும் தான். அவர் முன்மொழிஞ்சு, இன்னும் சொல்ல போனா அவர் வந்து வழிமொழிஞ்சு, அவர் வந்து கையெழுத்து போட்டு, அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி, அண்ணாமலை அவர்களுடைய பதவிக்காலம் முடிவடையக்கூடிய அந்த நாள்ல ஒரு செருப்பை வாங்கிட்டு வந்து கொடுத்து, நீங்கள் இனிமேல் செருப்பு போடாமல் நடக்கக்கூடாது, நீங்கள் வந்து செருப்பை போட்டுக்கணும், திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்திலிருந்து நீக்கினது மாதிரி தான், நீங்க அந்த நம்பிக்கையோடு இந்த செருப்பை போடுங்கன்னு சொல்லி இணக்கமாக இருக்கிறார்கள் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும். ஸோ இப்போ வேற யாரோ ஒரு மாநில தலைவர்னால இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மிஸ் ஆகிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவங்க ரெண்டு பேருமே நல்ல டேர்ம்ஸ்ல இருக்கும் பொழுது இவங்களுடைய ஃபாலோவர்ஸ்னு காட்டிக்கிறவங்க சண்டை போட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? ஸோ அப்படின்னா அந்த சண்டையை அவர்கள் போடவில்லை என்று நான் புரிஞ்சுக்கிறேன். செயற்கையாக உருவாக்கப்படுகிறது. இதுதான் சரியான விஷயம். செயற்கையாக உருவாக்கப்படுகிறது. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது அந்த ஐடிகளுக்கு பின்னாடி இருப்பது மனிதர்களா, அல்லது மனிதர்கள் போல உழவக்கூடிய ஹியூமனாய்ட்ஸ் மாதிரி வெறும் பாட்டை வச்சு கிரியேட் பண்றாங்களா, அல்லது அந்த மாஸ்க்கு பின்னாடி யார் ஒளிஞ்சிட்டு இருக்கா, எந்த கட்சியை சேர்ந்தவங்க இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன என்பதை கண்டறியப்பட வேண்டும். ஸோ இந்த மென்கிற அமைப்பு தொடர்பாக அஃபீஷியலா விரைவில் கட்சியின் சார்பாக சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே அப்படி மென்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த மென்னுக்கு இவர் தான் இன்சார்ஜ், இவர் தான் இதை பார்க்க போறாரு, அல்லது மென்னுங்கிறது இதுதான், அதனுடைய செயல் திட்டம் இதுதான், அதனுடைய ஆக்ஷன் இப்படித்தான் இருக்க போகுது என்பதை விரைவிலேயே அவர்கள் அறிவிப்பார்கள் என்று நான் நம்புறேன். அப்படி ஒன்று உருவாக்கப்படுவது என்பது காலத்தினுடைய அவசியம்னா இன்னைக்கு இந்த மாதிரியான வார் ரூம்ஸ், டெக்னாலஜிஸ், இது எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு ஒரு டெக்ஸேவியான ஒரு இடத்தை நோக்கி நகர்றாங்க. ஓகே, இன்று ஊடகங்கள் கையடக்கத்தில் வந்துவிட்டது. எல்லா கட்சிகளும் இன்று தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்கு சமூக ஊடக பலத்தை வலுவாக கட்டமைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அண்ணாமலையினுடைய ஸ்டைல் வார் ரூமா இருந்துச்சு, நயினார் நாகேந்திரனோட ஸ்டைல் மென்னா கூட இருக்கலாம். ஸோ அது வந்து அந்த மாநில தலைவருக்கு கட்சி கொடுக்கக்கூடிய அதிகாரம். அப்படித்தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இது சரியா இது தப்பா, அவங்க இவங்களை அழிக்கிறதுக்காக வந்திருக்காங்களா, இவங்க அவங்களை அழிக்கிறதுக்காக வந்திருக்காங்களா அப்படிங்கிற விவாதத்தை எல்லாம் ஒருத்தவங்க உருவாக்குறாங்கன்னா அவங்களுடைய உள்நோக்கம் என்ன என்பதை கட்சியினுடைய ஆதரவாளர்களும் கட்சியினுடைய உறுப்பினர்களும் வெளியிலிருந்து இதை கூர்ந்து நோக்கக்கூடிய அரசியல் நோக்கர்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு, அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க.
பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.